அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய வயசில் இருக்கும் மகளிருக்கான ஒரு வீடியோங்க இது. நாங்கள் அப்போ படிக்கும்போதெல்லாம் அம்மாக்கிட்ட ஒரு ரூபா காயின்ஸ் வாங்குறதுக்கு அவ்வளோ கஷ்டங்க. நாங்கள் படிக்கும்போது நெல்லிக்காய், மாங்காய் அதுமாதிரி ஐட்டெல்லாம் விற்குங்க. ஆனால் கடைக்கு போய் வாங்க மாட்டோம். ஏன்னா காசு அம்மா தரமாட்டாங்க. அப்போல்லாம் அப்படி தான் வளர்த்தாங்க நம்மளை எல்லாமே. ஆனால் இன்றைக்கி 10 ரூபா கொடுத்தா கூட மதிப்பில்லை பசங்களுக்கு. 100, 200, 500, 1000ன்னு எல்லாம் செல்லுலேயே யூஸ் பண்ணுறாங்க. இதான் அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் உள்ள வித்தியாசம். அப்போ நான் என்னமாரி மகளிர் எல்லாமே கவர்மெண்ட்டு ஸ்கூலில் தாங்க படித்தாங்க. நிறைய என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள்லாம் பார்த்திங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இந்த ரூல்ஸ் நோட்டு, மேக்ஸுக்கு மட்டும்தான் அந்த வெள்ளைக்கல்லில் ஒரு நோட்டு இருக்கும். அந்த நோட்டு அம்மாட்ட கேட்கறதுக்கு இன்றைக்கி நாளைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்கி தர்றதுக்கு கஷ்டப்படுவாங்க. அதுமாரி நாங்கள் படிக்கும்போது அப்போலாம் ஹெச்எம்மு பாடம் நடத்துவார். எங்கள் சயின்ஸ் டீச்சரு, மேக்ஸ் வாத்தியார், அப்போலாம் ஒரு 25 பேர் தான் நாங்கள் கிளாஸில் இருப்போம். ஆனால் இன்றைக்கி நினச்சி பார்க்குறேன், நம்ம ஸ்டூடெண்ட்டெல்லாம் எல்லா மகளிரும் ஃப்ரெண்டாக வச்சுருக்கவே முடியாது. ஜென்ஸாக இருந்தால் என்றைக்குமே ஃப்ரெண்டுங்க ஆரம்பத்துலேருந்து கடைசி காலம் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் நீடிக்கும். ஆனால் பெண்கள் பார்த்திங்கன்னா திருமணமாகி வேறு ஊருக்கு போயிடுறோம். அப்போ நம்ம படித்த ஃப்ரெண்டுங்க வேறு ஒரு ஊரில் இருக்காங்க. ஒரு சில பெண்கள் திருமணம் ஆனால் ஹஸ்பண்டு எதற்கா ஃப்ரெண்டை பார்த்தா கூட பார்க்காத மாதிரி போவாங்க, அவாய்ட் பண்ணுவாங்க. அது சில பெண்கள் நிறைய பேர் அப்படி தான். ஆனால் ஆண்கள் அப்படி கிடையாது. எந்த சூழ்நிலையும் ஃப்ரெண்டை விட்டு கொடுக்க மாட்டாங்க, ஜாலியாக இருப்பாங்க. ஆனால் இப்போ இந்த வயசுக்கு என்ன மாரி மகளிர்லாம் இப்போ பார்த்திங்கன்னா யோசிப்பாங்க. படித்த ஃப்ரெண்டுங்க நம்ம வீட்டில் அம்மா கையாலேயே மாவு அரைப்பாங்க. அந்த இட்லி கையாலேயே அரைச்ச சட்னி அம்மா சுற்றி அம்மா என்ன தருவாங்கன்னு தின்றதுக்கு. அதாவது நம்ம தம்பி தங்கச்சி எல்லாம் 7-8 பேர் வீட்டில் இருப்போம். அப்போ யார் சாப்பிடாமல் இருக்காங்களோ அதை எடுத்து நம்ம சாப்பிட்றது. அதை அம்மாவுக்கு தெரியாமல் திருடி சாப்பிட்றது. கோயிலில் சுண்டல் வாங்க போகிறது, ஃப்ரெண்ட்ஸோட டொக்கோபரி விளாட்றது, அப்புறம் சில்லி விளாட்றது, பிடிக்கிற ஆட்டம், கண்ணாமூச்சி விளாட்றது பொழுது போனால். அப்படி அந்த நினைவுகள்லாம் இப்போ இந்த வயசுக்கு உட்காந்து யோசித்து பார்த்தா அப்பா நமக்கு வயசாகி போச்சு அப்படின்னு தோணுதுங்க. ஆனால் நினச்சாலும் அந்த இடத்துக்கு நம்மளால் போக முடியாது இல்லையா? நம்ம வளர்ந்த சூழ்நிலை அப்போ வேறு, இப்போ வளர்கிற சூழ்நிலை வேறு. அப்போ நம்மளுடைய அம்மா அப்பாலாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் 5 குழந்தை 7 குழந்தை தான் அப்போ எல்லாமே நிறைய பேர் பார்த்தாலே. ஆனால் இப்போ ஒரு குழந்தை 2 குழந்தைய வளர்க்க முடியலங்க, கஷ்டமாக இருக்குது. பிள்ளைங்க சொல்கிறது தான் நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது. இல்லைன்னா அம்மா அப்பா வேறு ஸ்டேஜுக்கு போயிட வேண்டியதாக இருக்குது. நம்ம பிள்ளைங்க தான் எதிர்காலம்னு இப்போ எல்லா அப்பா அம்மாவும் தன்னை மாற்றிக்கிறாங்க. அப்போல்லாம் அப்பா அம்மா கோடு போட்டால் பிள்ளைங்க தாண்ட மாட்டாங்க. பெரும்பாலும் அப்போ படித்த எல்லாருமே கவர்மெண்ட்டு ஸ்கூலாக இருந்தாலும் நல்ல வேலை, நல்ல சம்பளம் அப்படி தாங்க இருந்தாங்க. கூட்டு குடும்பம்னு பார்த்திங்கன்னா நிறைய அண்ணன் தம்பி 3 பேர் இருப்பாங்க, அக்கா தங்கச்சி, இப்படி எல்லாம் ஒரு வட்டார ஒரு ஓடு போட்ட வீடாக இருக்குங்க. நடுவில் ஒரு கூடாரம் மாதிரி இருக்கும். மழை பெய்யுங்க, அப்படி ஓட்டுலேருந்து தண்ணி அந்த கூடாரத்தில் ஊற்றும். அது கப்பல் செஞ்சு விடுவோம். ஜாலியாக இருக்கும். அது ஒரு வாழ்க்கை. உண்மையாலுமே ஒரு இனிமையான வாழ்க்கையை மிஸ் பண்ணிட்டேங்க இப்போ நினச்சி பார்க்குறேங்க. அதாவது திருமணம்னாக்கா இப்போல்லாம் ஆடம்பரமாக பத்திரிக்கை வைக்கிறது, ஹோட்டலு அப்படியே சொல்கிறோம். ஆனால் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சுற்றுக்கட்டு வீட்டில் அந்த பழைய காலத்து ஓடு போட்ட வீட்டில் தாவாரத்தில் தான் பொண்ணு மாப்பிள்ளை கல்யாணம் நிறைய பேர் வீட்டில் நடக்குங்க. சிம்பிளாக நடந்தாலும் நல்லாயிருக்கும். வாசலில் பந்தல் போட்டு ஒரு ஊரே கூட்டு உட்காந்து ஒரு பெரியவங்கள்லாம் பேசுவாங்க. அது நல்லாவே ஜாலியாக இருந்ததுங்க அந்த வாழ்க்கை. அதெல்லாம் திரும்ப வராதா? யாராவது அதுமாரி படம்லாம் எடுக்க மாட்டாங்களா அப்படின்னு ஏங்குதுங்க மனசு. என்னமாரி பெண்கள் நிறைய பேர் அது ஏங்குறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இப்போ நான் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மீட் பண்ணுவேன். அப்போ அவங்களே சொல்லுவாங்க, ஒருத்தங்க 2 பேர் தான் ஃப்ரெண்டு, ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பெண்கள்கிட்ட இருக்காது. அப்போ நினச்சி பார்ப்போம் நம்ம எப்படி வீட்டில் இருந்தோம், ஃப்ரெண்டாக இருந்தோம் அப்படின்னு. அம்மாலாம் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் பசங்க டெய்லியும் நான்வெஜ் கேட்குறாங்கங்க. ஆனால் அப்போல்லாம் அம்மா அப்படி கிடையாது. முருங்கைக்கீரை, தனி சாறு,
கார மீன், கவலை மீன் அப்படி தான். அந்த இறால்லாம் சிக்கன்லாம் அந்த அளவுக்குலாம் செய்ய மாட்டாங்க. மட்டன் செய்வாங்க. அது ஒரு வாழ்க்கைங்க. தனி ஒரு சுகம் அந்த வாழ்க்கை. உண்மையாலுமே நம்ம ஏன் அந்த லைஃபுக்கு போகக்கூடாது அப்படின்னு தோணுது. நம்ம பிள்ளைங்கள்லாம் ஏன் அந்த லைஃப்பில் இல்லைன்னு தோணுதுங்க. என்ன மாரி பெண்களுக்கான என்னுடைய வயசில் இருக்கும் மகளிருக்கான வீடியோ தான் இது. எல்லாருமே மனசில் நினைத்து கொண்டு தான் வாழ்ந்துன்னு இருக்காங்க. நான் என் மனசில் இருக்கிறது மட்டும் இல்லை, என்ன மாரி இருக்க எல்லா பெண்களுடைய மனசில் இருக்கிறது தான் இந்த வீடியோவில் நான் பதிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா தப்பாக பேசியிருந்தா சாரிங்க. இந்த வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.